காதலித்த கணவனுக்காக உருகி உருகி ஸ்டேட்டஸ் வைத்து கடைசி வரை அவனுடன் வாழ கொடுத்து வைக்காமல் அநியாயமாக உயிரை விட்டுள்ள 2 மாத கர்ப்பிணி பெண் மஞ்சுளா இவர்தான். சென்னை தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் பவானி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் பிரேம்குமார். பெற்றோர் மற்றும் 2 தங்கைகளுடன் வசித்து வரும் இவருக்கு தாம்பரம் பகுதியில் உள்ள டிவி ஷோரூம் ஒன்றில் வேலை செய்து வந்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியுள்ளது. ஆரம்பத்தில் மஞ்சுளாவின் காதல் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த அவரது குடும்பத்தினர் பின்னர் மகளின் ஆசைக்காக திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு உறவுகளை அழைத்து வரதட்சணையாக 15 சவரன் நகை போட்டு பிரேம்குமாருக்கு மஞ்சுளாவை கடந்த டிசம்பர் மாதம் கட்டி வைத்துள்ளனர். அவங்க வீட்டிலேருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க. எனக்கு பிடிக்கல தான், அவங்க ஆட்டோக்காரன்னு சொல்லிட்டு அவன் நல்லா இல்லை, அதனால வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். அப்படி இருந்தும் கேட்காம அம்மாவும் அப்பாலாம் வந்தாங்க. சரி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போவே குடிப்பான், எல்லாம் செய்வான். எங்களுக்கு பிடிக்கல, தான் பையனை கூட பிடிக்கல. மொத்த பாசத்தையும் காட்டி மாமியார் சித்ரா புது மருமகளை விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்ள மாமியாரின் அன்பில் பூரித்து போன மஞ்சுளா திருமணமான 13வது நாளிலேயே அவர் கேட்டதன் பேரில் தனது 15 சவரன் தங்க நகைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் மாமியார் சித்ரா தனது சுயரூபத்தை காட்ட மாமியார் மருமகளிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. 8 மாதம் ஆகுது கல்யாணம் பண்ணி, 13 நாள்லேயே நகை வாங்கி விற்றுட்டாங்களா வச்சாங்களான்னு தெரியல. 15 சவரம், அவனுக்கு ஒரு 2 சவரம் போட்டோம். இதையடுத்து பிரேம்குமார் மனைவியுடன் மணிமங்கலத்தில் தனியாக குடியேற மஞ்சுளா கணவரிடம் தனது நகைகளை அவரது அம்மாவிடமிருந்து வாங்கி தருமாறு நச்சரித்துள்ளார். இது தொடர்பாக கணவன் மனைவிக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட பிரேம்குமாரும் ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு மஞ்சுளாவிடம் தகராறு செய்ததாக தெரிகிறது. கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் நகைகளை கேட்டு ஓய்ந்து போன மஞ்சுளா கடந்த மார்ச் மாதம் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் மாமியாரிடமிருந்த நகைகளை பெற்று தருமாறு புகார் அளிக்க போலீசார் சித்ராவை காவல் நிலையம் வரவழைத்து பேசியுள்ளனர். அப்போது ஜூலை 16ஆம் தேதி நகையை திருப்பி தருவதாக கூறி சித்ரா எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி இரவு மஞ்சுளா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூப்பிட்டு விசாரிச்சப்ப இந்த மாதிரி நகைலாம் வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து மாதிரி பண்ணி 4 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுத்து இந்த 4 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 15ஆம் தேதி அந்த டைம் முடியுது. ஜூலை 16 அவங்க நகையை ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்டேஷன்லேயே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜூலை 15ஆம் தேதி என் தங்கச்சி இறந்து போச்சு. தகவல் அறிந்து சென்ற மஞ்சுளாவின் குடும்பத்தினர் 2 மாதம் கர்ப்பமாக இருந்த தங்கள் பெண்ணின் மரணத்தில் மர்மம் நீடிப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து குரோம்பேட்டை GST சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது குறித்து அவர்கள் கூறும்போது தங்கள் பெண் மிக தைரியமானவர் என்றும் தூக்கிட்டு கொண்ட மகளின் பிளவுஸ் எப்படி கிழிந்திருக்கும் என கேள்வி எழுப்பினர். மேலும் மகள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த மருமகன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மஞ்சுளாவின் தாய் மருமகன் குடும்பத்தினர் தன்னை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டினார். அன்னைக்கு பாப்பா பார்க்குறேன், ஓடி வந்து பார்த்தேன். இதுவரையில தான் பெட்ஷீட் போத்தி இருந்தாங்க, இதுவரையில ஓப்பனாக இருந்துச்சு. பாப்பான்னு தூக்கி பார்த்தேன், இந்த இடம் பிரைசர் எல்லாம் வெளியே தெரியுது, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, அப்புறம் இந்த வாயில் ரத்தம் வருது, இந்த பிரைசர்லாம் வெளியே இருக்குது. தூக்க மாட்டுறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எப்படி கிழியும்? மஞ்சுளா குடியிருந்த வீட்டு உரிமையாளர் கூறிய போது சம்பவத்தன்று பிரேம்குமாரின் அம்மா மற்றும் அவரது தங்கைகள் 2 முறை அங்கு வந்து சென்றதாகவும் அப்போது அவர்களுக்குள் ஏதோ வாக்குவாதம் நடந்ததாகவும் சிறிது நேரத்தில் தான் தூங்கச் சென்றுவிட்டதாகவும் கூறினார். காலையில் போலீசார் வந்தபோதுதான் மஞ்சுளா இறந்தது தெரிய வந்ததாக கூறியவர் தூங்கச் சென்ற தன்னை இடையில் வந்து எழுப்பி தனது செல்போனை வாங்கி அவரது குடும்பத்தினரிடம் பேசிய பிரேம்குமாரின் மனைவி கதவை தாழிட்டு கொண்டு திறக்கவில்லை என கூறியதாகவும் தெரிவித்தார்.
அந்த பையன் வந்து என்ன கழுத்து தட்டினான். ஃபோன் கத்துவேன். ஆமாம், ஃபோன் கொடு, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணான் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். ஃபோன் கேட்டேன். சரி. 2 நம்பர் போட்டால், ஒரு நம்பர் போட்டு நேராக அது உள்ளே போனான். உள்ளே போயிட்டு திரும்பி வந்தோடனே என்கிட்ட கொடுத்துட்டான். 2வது ட்ரிப்பு வந்து உள்ளே வந்து இவன் திரும்பி உள்ளே போய் பேசின ஆரம்பிச்சோடனே நான் போய் படுத்துட்டேன். இதுங்களுக்குள்ள ஏதோ குடும்பம் பிறந்த சண்டை போடுறது நமக்கு எதுன்னு சொல்லி நான் போய் படுத்து தூங்கிட்டேன். திருமணமாகி 8 மாதங்களே ஆனதால் ஆர்டிஓ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பிரேம்குமார் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மாமியார் சித்ரா மற்றும் பிரேம்குமாரின் 2 தங்கைகளையும் கைது செய்ய வேண்டும் என மஞ்சுளாவின் குடும்பத்தினர் மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தற்கொலையா அல்லது கொலையா என்ற உண்மை தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.